என் கண்ணே பற்று போல இருக்கு. மா போதுமா, அவளுக்கு எத்தனை தடவை தான் திருஷ்டி சுத்துவ? வந்து எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஓடி, என் பொண்ண இந்த கோலத்துல பாக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே பற்றக்கூடாதுல்ல, அதனால தாண்டி சுத்தி போடுறேன். மா, பொண்ணா பிறந்தா எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாண கோலத்துல எல்லா பொண்ணுங்களுமே அழகாதான் இருப்பாங்க. அதுக்காக ஓவரா பண்ணாத. இது பெத்தவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம்டி. இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது கல்யாண வயசுல வந்து நிக்கும்ல, அப்ப புரியும் உனக்கு. என்ன பரம, அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஒரு 10 நிமிஷங்க. சீக்கிரமா, நேரம் ஆயிடுச்சுல. பொண்ணுங்க கிளம்புறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. என் பொண்ணு நிச்சயத்துக்கு ரெடி ஆயிட்டா போல இருக்கு. போங்கப்பா. இத பாருமா, யாருமே எதிர்பார்க்காத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. எப்பவும் சந்தோஷமா இரு. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல, நிச்சயதார்த்தம். இன்னைக்கே மொத்த பாசத்தையும் கொட்டிடாதீங்க. ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தாமா. இன்னைக்கு என்னோட ஆசையெல்லாம் இந்த நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். நடக்காது. இந்த நிச்சயம் நடக்கவும் கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அக்கா, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நீ கம்முன்னு இருடி. ஏன் வயிற்றுச்சல் என்னன்னு எனக்கு தானே தெரியும். மங்கா, முதல்ல பொறுமையா இரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எப்படி நான் பொறுமையாக்கிறது? எப்படி பொறுமையாக்கிறது? ஏன் பொண்ணோட வாழ்க்கையாச்சே. நல்ல பணக்கார சம்பந்தம் கிடைச்சிச்சின்னு நீங்களா என்ன ஏதுன்னு கூட பார்க்காம அப்படியே பல்ல இழிச்சுக்கின்னு பொண்ணை கொடுக்க வந்துட்டீங்க. இப்ப பணக்காரன் அவன் புத்திய காமிச்சிட்டான்ல.